இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு வாயுள்ள பிள்ளை. ராயரின் அரண்மனை பூந்தோட்டத்திற்குள் தெனாலிராமனின் சின்னஞ்சிறு மகன் திருட்டுத்தனமாக உட்புகுந்து தன் தாயாருக்காக சில ரோஜா பூக்களை பறித்து செல்வதை தன் வழக்கமாக மேற்கொண்டிருந்தான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டு கொள்வான் என்பது போல் ஒரு நாள் அவன் தோட்டத்து காவலாளியுடன் அகப்பட்டு கொண்டான். அவர்களில் சில காவலர் தெனாலிராமனை அழைத்து வந்து, உம்முடைய சிறு பையன் ரோஜா பூக்களை திருடி தன் இடுப்பு துணியில் கட்டி வைத்திருக்கிறான். அவனை இந்த தோட்டத்துக்குள்ளே அடைத்து வைத்திருக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் அரசரால் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவான் என்றனர். அப்போது தெனாலிராமன் தன் மகனின் காதில் விழும்படியாக உரத்த குரலில், என் மகன் வாயுள்ள பிள்ளையாக இருந்தால் பிழைத்து கொள்வான். நீங்கள் எல்லாம் எண்ணுவது போல் இப்போது அவன் ரோஜா பூக்களை திருட வந்திருக்க மாட்டான். அவனுடைய தாய்க்காக சில மருந்து மூலிகைகளை தான் பறித்து இப்போது தன் மடியில் கட்டி கொண்டிருப்பான் என்றான். அதிலுள்ள குறிப்பை யூகித்து கொண்ட பிள்ளை சட்டென்று தன் மடியில் இருந்த ரோஜா பூக்களை எல்லாம் மென்று தின்றுவிட்டு கைக்கு அகப்பட்ட சில மூலிகைகளை பறித்து மடியில் கட்டி கொண்டு நின்று திருட்டு குற்றத்திலிருந்து தப்பிவிட்டான்.